விஜயும் விஜயோடைய சித்தப்பா இங்கெல்லாம் வந்துட்டு அந்த பசுபதி பற்றியும் பசுபதியோடைய பையன் ராகவன் பற்றியெல்லாம் பேசணுன்னா வந்துட்டு காவேரிக்கு ஒரே சந்தேகம் வருது. பசுபதின்னு பேசுகிறாங்க, ராகவன் பேசுகிறாங்க. ஒரு வேளை நம்ம அப்பாவுக்கு நம்ம குடும்பத்துக்கு எதிரியாக இருக்கிற பசுபதியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்காங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சா வந்து விஜய்க்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ காவேரி இங்கே இருக்காலே, நம்ம இதெல்லாம் வந்து இப்படி பேசுகிறமே, காவேரிக்கு தெரிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, மிஸ் உங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டு வந்துடுறேன் மிஸ், வாங்க மிஸ் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க சார், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் கொடைக்கானல் இருக்கிற அந்த பசுபதி பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு சான்ஸ்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா வந்துட்டு ஆமாம்மான்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்போது அவருக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எங்கள் குடும்பத்துக்கு அவங்களுக்கு வந்து ஆகாது, அவங்களுக்கு ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே விஜய் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மிஸ், இவர் ஏதோ உளறிட்டு இருக்காரு, எங்கள் சித்தப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்துட்டு தாத்தாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் தெரியாமல் ஏதாவது சொல்லியிருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையே, நீங்கள் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்ததை செஞ்சேன், நான் கவனிக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்துட்டு இப்போ வந்து இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாளிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை இதில் ஏதோ இருக்குது, எனக்கு வந்துட்டு நீங்கள் சொன்னலாம் நம்மளாலும் சரி நம்பாட்டி சரி கனவுல வந்தவங்களாம் நேரில் வருவாங்களாங்கிறது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியக்குறி தான். ஆனால் வந்துட்டு அதெல்லாம் நடந்தது என் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவரும் கூட வந்தார், அப்புறம் நீங்களும் வந்தீங்க. எனக்கு என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியல. எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் எல்லாம் மறந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ உங்களுக்கு எனக்கும் முன்னாடி இருந்து ஏதோ ரிலேஷன் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. எங்கள் வீட்டுக்கு ஆகாதவங்க உங்களுக்கு எப்படி ஆகாதவங்களாம் போனார், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மிஸ் இப்போதைக்கு இது பேசுகிற நிலைமையில இல்லை, நம்ம இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், பாப்பாவை ஃபஸ்ட்டு அம்மாவை பற்றி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க வாங்க, நானும் கூட வரேன், ஆனால் கண்டிப்பாக உண்மையை நீங்கள் என்கிட்ட சொல்லி தான் ஆகணும், உங்களுக்கு எனக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி தான் ஆகணும், ஏதோ இருக்குது எல்லாரும் சேர்ந்து மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு போகிறாங்க. அடுத்து வந்துட்டு மிஸ் நீங்கள் வேணால் வீட்டுக்கு போங்க, ஸ்டேஷன் வரைக்கும்லாம் நீங்கள் வர வேண்டாம், தேவையில்லாம் மலைச்சல் வேண்டாம், உங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு விடுற போயிடுறாங்க. அவங்க பொண்ணு வேண்டாம்னு சொல்லி இல்லை நானும் வரேன், இல்லைங்க மிஸ் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் காவேரியை வீட்டில் விட்டுட்டு கிளம்புறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோன்னே காவேரி கிட்டே வந்துட்டு காவேரியோடைய அம்மா கேட்குறாங்க, சாரதா எங்கடா எங்கே போனா, பாப்பு கிடச்சிட்டாளா, அம்மு கிடச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா எங்கே தெரியும் கிடைக்கல, ஆனால் வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, அம்மு வந்துட்டு அந்த பசுபதியோடைய பையன் நான் வந்து கடத்திருப்பாங்க மாதிரி சொல்கிறாங்க. 5 வருஷமாக அவன் ஜெயிலில் வேறு இருந்தானாமா ராகவன், அவன் எப்போ வந்தான், அவன் எதுக்கு ஜெயிலுக்கு போனான், அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு அவங்க குடும்பத்துக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம், அப்போ இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னா நம்மளுக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமில்லம்மா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, நீ ரொம்ப ஏதோ டென்ஷனில் இருக்க, குழப்பத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழப்பத்திலலாம் ஒன்றும் பேசிகிட்டு இருக்கல, அங்கே வந்துட்டு அவங்க போய் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் குழந்தைய காணான்னு சொல்லி பேசுகிறப்ப தான் அவங்க சித்தப்பாவும் அதாவது அந்த அம்முவோடைய அப்பாவும் பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் நான் அதை கவனித்தேன். அப்போ தான் சொன்னாங்க, நானும் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாளித்தாங்க, நீ அதே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லி நீ இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையா, எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்துட்டு அந்த குழந்தை மாட்டியிருக்கா, இப்போ கூட அந்த உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை காவேரி அது வந்து அம்மா நீ சொல்கிறியா இல்லையா, நீ வாங்க, நான் சும்மா எல்லாம் கேட்டேன், நீ சொல்ல மாட்டேன், அப்பா ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து நின்று சத்தியம் பண்ணி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை காவேரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ உண்மையை மறைக்கிறங்கிறது உன் கண்ணிலே தெரியுது, ஒழுங்காக உண்மையை சொல்லு, உண்மையை சொன்னீங்கன்னா நல்லது பார்த்துக்கோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லடி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்போ ஏதோ இருக்குது சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அந்த அம்மு இருக்கு அல்ல, அது வேறு யாரும் கிடையாது, நம்ம வீட்டு குழந்தை தான் அது அப்படின்னு என்னம்மா சொல்கிறா, வளர்ற புரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நம்ம வீட்டு பேத்திடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வர, பேத்தியா, யாருமா, நான் இருக்கிறதே 3 பேர்த்துக்கு தான் கல்யாணம், 2 பேர்த்துக்கு தான் கல்யாணம் இருக்குது, அப்படி இருக்கிறப்போ பேத்திங்கிற, இப்போ தான் வந்து யமுனாவுக்கு கங்காவுக்கும் வந்துட்டு குழந்தை இருக்குது, யமுனாவுக்குன்னா குழந்தையே கிடையாது, என்னம்மா பேசுகிற ஒன்றும் புரியலையம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க. உன் குழந்தை தான் அந்த அம்மு, உன் வீட்டுக்காரர் தான் அந்த விஜய் தம்பி, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா என்னம்மா விளையாடாத, சும்மா ஏதாவது பேசணுங்கிறக்கா பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதாண்டி உண்மை, அவங்கள வந்து உன்னை விட்டு பிரித்ததுக்கான காரணமே இந்த பசுபதி தான். மறுபடியும் அவன் பார்த்தியா, நீ உன்னை பற்றி தெரிஞ்சோன்னே மறுபடியும் அந்த பிரச்சனை வர ஆரம்பிக்குது பார்த்தியா, அவங்க வீட்டில் பயப்படுறதுக்கு தகுந்த மாதிரி நல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிற, எனக்கு உண்மையே புரியல, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல, என்னம்மா இதெல்லாம் உண்மைதானா, எனக்கு கனவா நினவா, எனக்கு உண்மையே புரியலமா அப்படின்னு சொல்கிறாங்க. பதறாதடி, இதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் திரும்ப நீ கேட்குற, இதை பற்றி எதுவும் கேட்காத, உனக்கே ஞாபகம் வரும்பார், அப்போ பார்த்துக்கலாம் விடு, தேவையில்லாமல் இதை பற்றிலாம் ஒன்றும் கேட்டுக்காத, டாக்டர் இது மூலம் ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்குமா, என்னை பற்றின ஏதோ வந்து ஒரு ரகசியம் இருக்குதுன்னு மறைக்கிறீங்கன்னு தெரியுது, இது கடையில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒன்றும் கேட்காத அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம், எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார், நீ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிற, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரிஸ்க் எடுக்கிறேன்னா குழந்தை உயிருக்கு ஆபத்தாக இருக்குமா என்னமோன்னு கூட தெரில, நான் வாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டேன், அந்த குழந்தைக்கு எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு புரியுது, இப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு
சொல்லின்னு சொல்லாமல் பாதியோடு நிறுத்தினா என்னமா அர்த்தம்? இப்போ நீ சொல்கிறியா இல்லை வந்துட்டு நான் டேரெக்டாக போய் பசுபதிகிட்டே கேட்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? பசுபதிக்கு நமக்கு வந்து ஆகாதுன்னு தெரியுதுல்ல. ஆகாதுதாம்மா, ஆனால் அதுக்காக வந்துட்டு நீ எதுவுமே சொல்லலைன்னா எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நீ பசுபதிட்டு போய் கேட்டுருவியடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீயே உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நான் சொன்னேன்னா அது உயிருக்கே பாதிப்பு வரும். டாக்டரே சொல்லியிருக்காங்க, என்ன இருந்தாலும் சரி உனக்கே தெரிஞ்சாதான் நம்ம எதுவும் வந்துட்டு இது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நீ தேவையில்லாமல் வந்துட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதடி. போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போ. நான் தம்பிக்கு கால் பண்ணி என்ன இதுங்கிற கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. அது தம்பி இல்லைம்மா, உனக்கு மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா புரியல, எனக்கு உண்மை புரியல. அப்புறம் எதுக்கு கங்கா அப்படி சொன்னா அப்படின்னு கங்கா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ஏதோ சொல்ல வர, அப்புறம் சொல்லலை, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் புரியாமல் இருக்கிறதா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு காவேரி, அப்போ கண்டிப்பாக வந்துட்டு இதில் நம்மளுக்கு அம்மா சொல்கிறது உண்மைதானா, இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ரூமுக்கு போகிறாங்க. இதை பற்றி நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம யார்ட்டையாவது கேட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வந்துட்டு இங்கே கங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு அக்கா நீயாவது உண்மையை சொல்லுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உண்மையை சொல்லணும், எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்கா நீயும் நடிக்காதக்கா, உண்மையை சொல்லுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால் தானடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்கா சொல்லுக்கா அப்படின்னு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, விஜய் வந்திருந்தார்ல வீட்டுக்கு, அம்மா இருந்தால, அவள் யார், நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா நடிக்காத, அம்மா எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவள் தெரிஞ்சு கேட்குறாளா தெரியாமல் கேட்குறாளா என்னன்னு தெரியலையே. ஹலோ 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசாது, காது கேட்காத மாதிரி ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. வேணே நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரியுது அப்படி மாதிரி நினச்சிட்டு உடனே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து கால் பண்ணால் ஃபோன் வந்து பிஸின்னு போகுது. அம்மாட்ட தான் பேசிட்டு போலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அவகிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டுட்டு இருந்தா, இப்போ வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க கூட ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பேசுகிறதுக்கு உடனே வந்துட்டு இங்கே வாங்குறாங்க. ஏக்கா நான் தான் உங்கள்கிட்ட அத்தனை தூரம் கேட்டேன்ல, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மாட்ட கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, விடுறி, நீ எது தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு அப்போ எல்லாரும் சேர்ந்து மறைச்சிருக்கீங்க தன்னால உண்மையை, அம்முதான் என் குழந்தை அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, எதுக்குமா அப்படிலாம் மறைச்சிங்க, என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல, அந்த குழந்தை இத்தனால அம்மா இல்லாமல் இருந்திருக்குது, நான் தான் அவள் அம்மாங்கிறது ஏன் எனக்கு மறைச்சி, எனக்கு மறதியாக இருந்தால் இதுதான் உண்மைன்னு சொல்லியிருந்துருக்கலாம், நான் புரிஞ்சிருப்பேனே. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு என்கிட்ட வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டிங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், குழந்தை எங்கே போனான்னு தெரில, நான் அதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கங்கா கேட்குறாங்க. ஆமாண்டி, குழந்தை எங்கேயும் காணா, 2 பேரும் சேர்ந்து ஏதோ தொலைச்சி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஏதோ பொருளை தொலைச்சாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி பண்ண சொல்கிற, இவங்க 2 பேர் பண்ணுற வேலை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி காவேரி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ காவேரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு சரி நான் உடனே கிளம்பி வரட்டுமா, இல்லை உங்கள் மாமா அங்கே வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசுபதி அங்கே தான் இருக்கானா, அவன் பையன் அங்கே தான் இருக்கானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏண்டி இதெல்லாம் என்னடி கேள்வி, பார்த்துட்டு உடனே சொல்கிறேன், நான் குமரன் மாமாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் குமரன்ட்ட இது மாதிரி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குமரனும் போய் அங்கே போய் பார்க்குறாங்க. அவன் வீட்டில் வந்துட்டு இருக்காங்களா, ஆள் என்ன பண்ணுறாங்க, பசுபதி வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆள் வச்சு செக் பண்ணலான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே விஜயும் ஒரு மூலையில் போயிட்டு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கிறாரு. எல்லாரும் அங்கங்கே திக்காலுக்குன்னா வந்து குழந்தைய தேடியும் செஞ்சுட்ருக்குறாங்க. பாப்பா கிடச்ச பாடு இல்லை.